நம்ம மக்கள்கிட்ட நீங்கள் சம்பாதிக்கிறத சேமிங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் சில பேர் எது இன்வெஸ்ட்மெண்ட்டா, அது ஹராமாச்சான்னு கேட்குறாங்க. யார் சொன்னா? ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு சரியாக தெரியலனா அது ஹராம் ஆகிடுமா? காலங்காலமாக நம்ம மண்ணிலையும் பொண்ணுலையும் காசு போட்டுட்டு வரமே, அதெல்லாம் ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் தான். சொல்லப்போனால் முதலீடு செய்கிறதுங்கிறது ஒன்றும் இப்போ வந்த விஷயம் கிடையாது. இது நம்ம மார்க்கம் சொல்லித்தர ஒரு வழிமுறை. எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு நிலத்தை விற்கிறீங்க, அப்போது அதிலிருந்து வர பணத்தை இன்னொரு சொத்துல முதலீடு செய்யுங்க. அப்படி செய்யலைன்னா அதில் பரக்கத்து இருக்காதுன்னு. சொல்லுங்கள், இந்த ஹதீஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? பணத்தை பணமாக சேர்த்து வைக்காமல் அதை மதிப்புமிக்க சொத்தாக மாற்றி முதலீடு செஞ்சு வச்சுங்கன்னு இதில் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லித்தராங்க. இப்போ நம்ம யோசிக்கிறோம், இன்வெஸ்ட் பண்ணலைன்னா நம்ம செல்வம் பணவீக்கத்தினால தொடர்ந்து அதோட மதிப்பை இழந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நமக்கு தான் நஷ்டம். அது மட்டும் இல்லை, முதலீடு செய்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கலைன்னா பணத்தை ஏதாவது ஒரு வழியில் நம்ம வீணாக செலவு செஞ்சுருவோம். ஷைத்தான் நம்மளை விரயம் செய்ய வைப்பான். இதனால தான் இங்கே இளமை காலத்தில் நல்லா சம்பாதிச்சோம், வயசான காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படுற பலரை நம்ம பார்க்க முடியுது. நிச்சயமாக நம்ம மார்க்கம் சொல்லித்தர வழியில் வாழ்ந்தா தானே நமக்கு நன்மை இருக்கும், இல்லையா? மேலும் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, உங்ககிட்ட ஒரு அனாதை பிள்ளையோட செல்வம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சிருக்காம முதலீடு செய்யுங்க. இல்லைன்னா ஜக்காத் கொடுத்தே அந்த செல்வம் குறைஞ்சிடும்னு. ஜக்காத் கொடுக்கறது நல்ல விஷயம்தான். ஆனால் நம்ம செல்வத்தை பெருக்காமல் ஜக்காத் கொடுத்து அதை குறைக்கிறத நம்ம மார்க்கம் விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம செல்வத்தை பெருக்கினா தானே இன்னும் ஜக்காத்தும் சதக்காவும் கொடுக்க முடியும். எனவே நல்ல நோக்கத்தோட ஹலாலான வழியில் நம்ம செல்வத்தை உருவாக்குவதும் பெருக்குவதும் ஒரு இபாதத்தாங்கிறத நம்ம விளங்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மேலும் உங்களுக்கு ஷரியத்தின் வழியில் முதலீடு செய்கிறத பற்றி கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.